வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, இதுக்கு பேர் கோபம் இல்லை சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். மனுஷி வீடு தங்குனா தானே கால்ல சக்கரத்தை கட்டிட்டு படைச்சிருப்பானோ பிரம்மா, தெரியல. ராஜாத்தி பொறுகிறாள். ஆமா, அவங்க வீட்ல இருந்தா உனக்கும் அவங்களுக்குமா சண்டை நாறி போயிடுறது. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சமர்த்து போதாதுன்னு உனக்கு இளக்காரம் எக்குன்னு எக்குன்னு எக்கற பேச்சுல. ஆமா, விவஸ்தை இல்லாம காரியம் பண்ணா பேச மாட்டாளாக்கும். சொல்லுங்களேன். அம்மாவுக்கு இத்தனை பரிஞ்சுண்டு வர மனுஷன் சம்பளம் வர இன்னும் 10 நாளுக்கு மேல இருக்கே. இருக்கிற அத்தனை ஜீனியையும் கொட்டி கேசரி கிளறாட்டா யாரானும் அடிக்கிறாளா? குறைச்சு செஞ்சு திங்கப்படாதா? எல்லாம் பகாசுரன் பகாசுரனா திங்கணுமா? அவ எங்கடி தின்னா? ஆனாலும் உனக்கு வாய் ஜாஸ்தி ராசாத்தி. எங்க அப்பா ஏகமா சம்பாதிச்சு போட்டார். வக்கணையா செஞ்சு போட்டு பழகிட்டா எங்க அம்மா. குழந்தைகள் செழிப்பா திங்கட்டுமேன்னு செஞ்சிருப்பா. அதுக்காக நேத்திக்கு அத்தனை கடுகடுன்னு சண்டை பிடிச்சிருக்க வேண்டாம் நீ. அதான் உன்கிட்ட கிடந்து மல்லு கட்டுவானேன்னு அங்கே இங்கேன்னு பரதேசம் போனாப்புல போறா எங்க அம்மா. கணேசனுக்கு தாய் பாசம் ஜாஸ்தி. ஆனால் லக்ஷ்மி போயிருப்பது இன்ஜினியர் ராமநாதன் வீட்டு திதிக்கு. ராமநாதன் மனைவி பங்கஜம், சித்த ஒத்தாசைக்கு வாங்களே மாமி என்று போன வாரமே கூப்பிட்டிருந்தாள். லக்ஷ்மிக்கு ஓய்வில்லாமல் காரியம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு எந்திர பிறவி. வக்கீல் வீட்டில் விசேஷமா லக்ஷ்மிதான் அடுக்களையில் முன்னே நிற்பாள். ரயில்வே மேனேஜர் சேஷாத்ரி ஐயர் வீட்டில் திவசமா திவச சாப்பாடு தயாரிப்பது முதல் வாத்தியாருக்கு வேண்டியதை எடுத்து கொடுப்பது வரை சகலமும் லட்சுமிதான். கல்யாணமா சீமந்தமா வளைகாப்பா யாருக்கானாலும் தட்டாமல் தன் வீட்டு வேலை போல் பம்பரமாய் செய்ய லக்ஷ்மிக்குத்தான் அப்படி ஒரு மனசு இருக்கும். இது போக கோடையில் வீட்டுக்கு வீடு அரிசி வடாம் இலை வடாம் கருவடாம் என்று வேறு மனசு கோணாமல் போட்டு தருவாள். இது என்னத்துக்கா? கூலிக்காரி மாதிரியா வீடு வீடா போய் வேலை பார்க்கறது? வீட்ல இருக்கிறத தின்னுட்டு இருக்கப்படாதா உங்க அம்மா? தன் உள்ளூர் நாத்தனார் லலிதாவிடம் குறைபட்டு கொள்வாள் ராஜாத்தி. ராஜாத்தியிடம் எதுவும் சொல்லாவிட்டாலும், ஆமா, இங்க கணேசன் சம்பாத்தியத்துல எங்க அம்மா வயித்துக்கு நல்லா கூட சாப்பிட முடியாது. இதுல இவ கூட எந்த நேரமும் மல்லு கட்டிக்கிட்டு வேற கிடக்கணும். அம்மாவை எதுக்கெடுத்தாலும் நொடுக்கு நொடுக்குன்னு குத்தஞ்சொல்லிட்டே இருப்பா இவ. இவகிட்ட இம்சப்படுறத காட்டிலும் அம்மா அவ இஷ்டத்துக்கு யார் வீட்லயும் உதவியா வேலை செஞ்சு கொடுத்துட்டு வாய்க்கு ருசியா நல்லதா சாப்பிட்டுட்டு போகட்டுமே என்று நினைத்து கொள்வாள் லலிதா. கணேசனுக்கு வருமானம் குறைச்சல். இதில் பூரணியும் நித்யாவும் 2 குழந்தைகளாகிவிட்டதில் ராஜாத்தி குடித்தனம் நடத்துவது சிரமத்தில்தான். சிரமத்தின் வடிகாலாகவோ என்னவோ, இல்லை எல்லார் மாமியார் மருமகள்களுக்குள் இடையில் வரும் சண்டை மாதிரியோ அடிக்கடி மாமிக்கும் ராஜாத்திக்கும் சண்டை வந்து விடுகிறது. ராஜாத்திக்கு படபடப்பு ஜாஸ்தி. வெகு நேரம் ஓய்ச்சல் இல்லாமல் கடுமுடுவென்று வறுத்து கொட்டுவாள் வார்த்தைகளை. மாமி அப்படி இல்லை. வருத்தம் கோபம் முகத்தில் தான் தெரியுமே ஒழிய அனாவசியமாய் அதிகம் பேச மாட்டாள். மருமகள் பட்டாசாய் வெடிக்கையில் அவள் முகத்தை வெறுமனே ஒரு பார்வைதான் பார்ப்பாள். அமைதியான தன் அம்மாவை தன் பெண்டாட்டி திட்டி தீர்க்கிறாளே என்று கணேசனுக்கு பொறுக்காது. நிறுத்திடை ராசாத்தி, இனிமேயும் பேசுனா ஆடிப்படுவ என்று எச்சரித்து பார்ப்பான். ம், ராஜாத்தி கத்தித்தான் ஓய்வாள். உன் பெண்டாட்டிக்கு ஆனாலும் வாய் ரொம்பத்தான் நீளம் கணேசா. அவனை நீ சரியா அவளை கண்டிக்கிறதே இல்லை என்கிற துணியில் சொல்கிற லலிதாவிடம், என்ன பண்ண சொல்ற? நானும் சொல்லி பார்த்துட்டேன். இவளை போல செட்டும் கட்டுமா நம்ம அம்மாவால இருக்க முடியாது. அம்மா அந்த காலத்து மனுஷி, பெருங்கை. போதுமே, பெண்டாட்டிய விட்டு கொடுக்க மாட்டான் இந்த கணேசன் என்ற மனதுக்குள் நொடித்து கொள்வாள் லலிதா. ஒரு நாள் மதியம் நல்ல வெயில். கதவு தட்டுகிற சத்தத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ராசாத்தி எழுந்து போய் கதவை திறந்தாள் லலிதா. உள்ளவ லலிதா. அப்பாடி, என்ன வெயில் கொளுத்துறது பாரேன். அம்மா எங்க ராசாத்தி? உங்க அம்மா என்னைக்கு வீட்டுல இருந்தா? போயாச்சு. சந்தானம் டாக்டர் வீட்டுக்கு விடிஞ்சு எழுந்திருந்ததுமே பல்ல தேய்ச்சி குளிச்சு காஃபி குடிச்சதுதான் மாயம். புறப்பட்டு போயாச்சு. டாக்டர் பேரனுக்கு ஆண்டு நிறைவு. ஆயுஷ் ஹோமமாம். பின்ன நிப்பாளா உங்க அம்மா? லலிதா உள்ளே நினைத்து கொள்கிறாள். அம்மா டாக்டர் வீட்டுக்கு அப்பப்போ ஒத்தாசை பண்ண போய் போன வருஷம் பூரணிக்கு வந்த நிமோனியாவிலையும் டைபாய்டிலையும்
ஒத்த பைசா செலவழிக்காம ராஜ வைத்தியம் நடந்தது. செலவழிச்சிருந்தா தெரியும். ராசாத்திக்கும் இதெல்லாம் மனசுக்கு தெரியாதது இல்லை. என்னவாம், மட்ட மத்தியானத்துல குழந்தை அம்மாவை தேடுது. அம்மாவை எங்க வீட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன். ராசாத்தி ஆச்சரியமாய் லலிதாவை பார்க்கிறாள். ஒரு நாளும் அம்மாவை 10 நாளைக்கு என்று இப்படி கூப்பிட்டதே இல்லையே என்று தெரிகிறது பார்வையில். என் நாத்தனாருக்கு கர்ப்பப்பையில ஏதோ பெரிய ப்ராப்ளம். டாக்டர் உடனடியா கர்ப்பப்பையையே எடுத்துடணும்னு சொல்றாராம். குழந்தைகளை அவ மாமியார் கிட்ட விட்டுட்டு நாளைக்கு கார்த்தால இங்க வராளாம். அவளுக்கு அம்மா வீட்டு சௌகரியம் வருமா? வரா. இங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்றதா இருக்கு. எப்படியும் 10 நாள் ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டி இருக்கும். அதுக்கு? ராசாத்தி அதுக்கு என்று கேட்கிற வார்த்தையிலேயே கோபம் இருக்கிறதாக தெரிகிறது லலிதாவுக்கு. எங்க மாமியார் தான் தெரியுமே, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இருக்கிற டம்ளரை அங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. நான் ஒருத்தியா ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அவ்வளவு வேலையும் பார்க்க முடியாது. நோயாளிக்காக செய்யறது போக அவளை பார்க்க வரேன்னு வேற அவ மனுஷா கூட்டம் கூட்டமா வந்துடுவா. என் ஒருத்தியால சமாளிக்க முடியாது. அதனால அம்மா ஒரு 10 நாளைக்கு ஒத்தாசியா எங்கூட வந்திருக்கட்டும், இல்ல ஆஸ்பத்திரியிலேயே வந்திருக்கட்டும். இத பார் லலிதா, சொல்றேனேன்னு நினைச்சுக்காத. உங்க அம்மா தான். ஆனா இப்போ அம்மாவுக்கு அதிகம் வேலையெல்லாம் செய்ய முடியறதில்ல. வயசும் ஏறிண்டே தானே போறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் காரியம் பார்க்கறதுக்குள்ள வேர்த்து கொட்டி டயர்டா வர்றதுன்னு உட்கார்ந்துக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கும் விருந்தாளிக்கும்னா ஓய்ச்சொல் இல்லாம இருக்கும் வேலை. அம்மாவால முடியாது. உன் மாமியார் வீடு பணக்காரா, ஏன் ஒரு வேலைக்காரியை அமர்த்திக்கப்படாதா? லலிதாவுக்கு இதை கேட்டதும் கோபம். அடே அப்பா, எங்க அம்மாவை நான் கூப்பிடுறதுல இவளுக்கு எவ்வளவு பொறாம. இப்பதான் ரொம்ப கரிசனம் மாமியார் மேல. இவளிடம் என்ன கேள்வி என்று சாயந்திரம் அம்மா டாக்டர் சந்தானம் வீட்டில் இருந்து வரும் வரை காத்திருந்து கூப்பிட்டாள் லலிதா. ஊருக்கே உதவியாக போகிறவள் பெற்ற பெண் கூப்பிடுகிற போது மாட்டேன் என்றா சொல்வாள். ஆனால் ராசாத்தி கணேசன் வந்தவுடன் அவனிடம் பிலு பிலுவென்று பிடித்து கொள்கிறாள். அது என்னமோ கொண்டாங்குடுத்தான் வீட்டுல வேலைக்காரியாட்டம் போய் நிக்கணுமாம். லலிதா மத்த நாளைக்கெல்லாம் அம்மாவை 2 நாள் வந்து இரேமான்னு கூப்பிட்டதே இல்ல. இப்ப வேலைக்கு ஆள் தேவைப்படுதோ? ஏ ராசாத்தி, இது அம்மா பெண் விவகாரம். அம்மாவுக்கு உடம்பு முடியறதில்லைன்னு நீ சொல்றதெல்லாம் இப்ப எடுபடாது. ஜட்ஜ் வீட்டுக்கு போறா, டிஆர்எம் வீட்டுக்கு போறா, டாக்டர் வீட்டுக்கு போறா. எங்க வீட்டுக்கு எனக்கு உதவிக்கு கூப்பிட்டா மாமியார் மேல ரொம்ப கரிசனம் போல பேசுறா ராசாத்திம்பா. உனக்கு எதுக்கு வம்பு? உன் வேலையை பாரு. கணேசன் மனைவியை சாந்தமாக அடக்கினான். எப்படியோ ஒழிஞ்சு போங்கோ. ராசாத்தி தன் பேச்சு பலன் அளிக்காது என்று விட்டுவிட்டாள். லக்ஷ்மி லலிதா வீட்டுக்கு போய் 1 வாரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. ராசாத்தி கொல்லைப்புறம் வேலையாயிருந்தாள். மாமியார் உள்ளே வந்தது தெரியாது. வந்தவள் யாரிடமும் பேசாமல் கட்டிலில் படுத்து விட்டாள். பூரணி பாட்டி மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். எங்க பட்டி போன இத்தனை நாளா என்று குனிந்து கேட்டாள். பேச்சு குரல் கேட்டு உள்ளே வந்த ராஜாத்தி மாமியை பார்த்ததும், என்ன அதுக்குள்ள ஆபரேஷன் வீட்டு ஜோலி எல்லாம் முடிஞ்சாச்சா என்கிறாள். கேட்ட அவளிடம் பதில் ஏதும் சொல்லாமல் அவளையே பார்த்தாள் மாமி. அவள் கண்கள் கலங்கி இருக்கிற மாதிரி தெரிந்தது. ஏதோ என்று புரிகிறது ராசாத்திக்கு. என்ன என்று துளைத்தெடுத்து விட்டாள் மாமியாரை. கடைசியில் மாமி சொன்னாள், லலிதாவோட மாமியார் மோதிரத்தை காணலையாம் காலையில. என்ன புடவையை அவிழ்த்து உதறி காண்பிக்க சொல்லிட்டா. சொர்ரென்று நெருப்பு பற்றுகிறது ராசாத்திக்கு. உதறி காண்பிச்சிங்களா? ஆமா, வேற வழி இல்லைன்னு காண்பிச்ச. லலிதா இல்லையா அப்போ? அவ ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா. அவ்வளவுதான். ரௌத்ரம் புறப்பட்டு விட்டது. கை குழந்தை நித்யாவுக்கு பால் கூட கொடுக்கவில்லை. அடுத்த அரை மணியில் ஸ்ரீரங்கத்தில் லலிதா வீட்டு கூடத்தில் சண்ட பிரசண்டமாய் நிற்கிறாள் ராஜாத்தி. மனுஷர் காசுல இழைச்சு போயிருந்ததா சுலபமா திருட்டு பழி சொல்லிடுவீங்களா? எப்படி மனுஷி தெரியுமா என் மாமியார்? மங்கு மங்குன்னு வேலை செய்வாளே ஒழிய வேற என்ன சூது தெரியும்? கள்ளங்கபடம் இல்லாத வெறும் வெள்ள மனசுக்காரிய என்னமா திருட்டு பழி சொல்வீங்க? உங்க பணம் உங்க மட்டுக்கும். நிரபராதிய பழி சொன்ன பாவம் தீர்க்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க.
டாக்டர் வீட்லயும், ஜட்ஜ் வீட்லயும் எங்க மாமியார அவங்க வீட்டு மனுஷியா நெனச்சு ஒத்தாசைக்கு கூப்ட்டா, உங்களுக்கு எளக்காரமா போச்சோ? வேலைக்கு கூப்ட்டதும் இல்லாம திருட்டு பழி வேறயா? எதுக்கும் எதையும் யோசிச்சு பேச பழகுங்கோ. உங்க பணம் உங்க மட்டும் தான். தெரியுமா? பொரிந்து தள்ளுவதற்கு ராசாத்தியை கேட்க வேண்டுமா? இப்போது வார்த்தைகள் உக்கிரமாய் கனலாய் வீச லலிதாவின் மாமியார் அதிகம் பேச வாயில்லாமல் திணறுகிறாள். அதுவும் இல்லாமல் மோதிரம் லலிதா புருஷனால் பத்திரமாய் எடுத்து வைக்கப்பட்டிருப்பது இப்போது சற்று முன்னால் தான் அவளுக்கு தெரிந்தது. அவள் எதிரே புயலாய் அனல் வீசுகிற ராசாத்தியை எதிர்கொள்ள முடியாமல் திணறினாள். லலிதா மாமியார் தன் அம்மாவை கள்ளம் சொல்லியது கேட்டு மனசுக்குள் கொதித்தாலும் எதிர்த்து பேச முடியாமல் குமைந்து கொண்டிருந்தவள் ராசாத்தி கொடுக்கும் சாட்டை அடிகளில் மகிழ்ந்து ரசித்துத்தான் பார்த்தாள். புயல் மீண்டும் ஆக்ரோஷமாய் வீடு திரும்புகிறது. கணேசன் ஆபீஸில் இருந்து திரும்பி இருந்தான். அவனை எல்லாம் கண்டு கொள்ளவில்லை ராசாத்தி. வாசல் கதவை தாளிடுகிறாள். மாமியார் முன் போய் கண்கள் சிவக்க கத்துகிறாள். போவீங்களா இனிமே? அவ கூப்பிட்டா இவ கூப்பிட்டான்னு என்னத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போய் பெருமை கொலையணும்? கேக்குற கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு வீட்டோட கிடக்கணும், தெரிஞ்சுதா? வெளியில போறேன்னா இனிமே நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். 1000 5000 சரம் பட்டாசாய் வெடி வெடி என்று வெடித்து தீர்க்கிற ராசாத்தியை கணேசன் ஒன்றும் சொல்லாமல் பெருமையாய் பார்க்கிறான். அவனுக்கும் கண்கள் கலங்கியது. லக்ஷ்மி மாமிக்கும் ராசாத்தி மருமகளாக தெரியவில்லை. கோபம் கொண்ட தாயாகத்தான் தெரிகிறாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.